இன்றைக்கான எபிசோடில் நம்ம தலைவி சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டா. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி உங்கள் அப்பா அம்மா வந்தாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு செம பதில் வந்து கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் யாருமே கை தட்டலை, ஃபேன்ஸ் யாருமே கை தட்டலை. சவுண்டு ஒன்றே கேட்குது. நான் எப்போ நான் எந்திரிச்சுன்னா அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து கை தட்டுவாங்களே, இப்போயே கை தட்டலை, அவங்க ஹார்ட் எதுவும் புரோக்கன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து ஏன் கைதட்டலை அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் ஹார்ட்லாம் பிரேக் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்க காட்டை தான் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஃபன் நடந்திருக்கு மக்களே. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஜய் சேதுபதி கேட்குறாரு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பாட்ட இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை சார் அது எங்கள் அப்பா வாய்ஸ் இல்லை, எங்கள் பரம்பரைக்கே அந்த வாய்ஸ் வந்து கிடையாது சார் அப்படின்னும். யார் சொன்னா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்குறாரு. எங்கள் அப்பாவே சொன்னார் சார் அப்படின்னு சொன்னாலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. எங்கள் அப்பா வந்து சொன்னார் சார், இந்த மாதிரி உன் குரல் வந்து ஒரு யூனிக்கான குரல், உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி குரல் கிடையாது, நீ வந்து ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொன்னார் சார். நான் கூட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன் சார், அப்போயும் வேண்டாம், இந்த குரல் உனக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்குது, ஒரு புதுமை பெண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கள்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா அம்மா இந்த இடத்துக்கு வர்றது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னவங்க, இந்த மாதிரி இது நான் ஒரு முதல் ஸ்டெப்பாக வச்சுக்கினேன், இன்னும் எங்கள் அப்பா அம்மா பெருமைப்படுத்தணும், இன்னும் நான் வேறு இடத்துக்கு போய் எங்கள் அப்பா வந்து நல்லா அந்த ப்ரௌட் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதாவது எங்கள் அப்பா வந்து நான் அவருக்கு மகளாக பிறந்ததுக்கு அவர் பெருமைப்படலையோ அது முக்கியம் இல்லை, நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன், நான் வந்து ப்ளஸ்டாக நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் வந்து பிறந்ததால் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா அவ்வளோ தூரம் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தனால நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான்டா தலைவி நிற்கிறா, பேச தெரியாது, என்ன பண்ணிட்டா, சவுண்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா மக்கள் மனசை கவர்ற மாதிரி பேசிட்டாடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதுக்கு மேலே யாரும் மக்கள் மனசை கவர்ற மாதிரி பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக பேசினா தான் அந்த மாதிரி உணர்வுபூர்வமான வார்த்தைகள் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு, சார் இன்னும் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் சார், நான் எப்போயுமே எந்திரிச்சுன்னா என் ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுவாங்க சார், ஏன் சார் கை தட்டலை, ஏதோ அவங்களுக்கு ஹார்ட் எதுவும் பிரேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு லெவல் க்யூட்டாக இருக்குது. உடனே வந்து விஜய் சேதுபதி கேட்குறாங்க, உடனே மக்கள் ஆமாம் உங்கள் ஹார்ட்டை தான் நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு கை தட்டல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து என்னென்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு வந்து பண்ணி விட்ருக்காங்க. ஆனால் மற்ற இடங்கள்லாம் கை தட்டினாங்க, சவுண்டு வந்து கேட்டுச்சு, அந்த இடங்களில் மட்டும் இது பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த பார்க்கும்போது தெரியுது ஜம்ப் கட் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா டேரெக்டாகவே வந்து மற்றவங்கள கேட்ட மாதிரி கேள்வி கேட்காம எதனா ஜம்ப் கட் பண்ணி போய் விஜய் சேது நடுவில் இருந்து பேசுகிற மாதிரி, ஃபஸ்ட்டு அவங்க எந்திரிச்சோன்னா கை தட்டிட்டு அந்த சீனை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே போன மாதிரி இருந்துச்சு. அது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் விஜய் சேது சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காதல்னா இயல்பு இயற்கை, அதெல்லாம் வரத்தான் செய்யும், நீங்கள் காதலிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். செமையாக இருந்துச்சு மக்களே, வேறு லெவல். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.